பிரகாசமாக ஒளிரும் கதிரவனைப் போல இன்றைய தினம் அமைய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் உறைந்து கிடக்கும் அக்னி குஞ்சுகள் சிறகு முளைத்து பறக்கட்டும் என்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வரிகளுக்கு சான்றானவர் இதோ நம் கண் முன்னே. நமது சிறப்பு விருந்தினர் தமிழ் திரைப்பட நடிகர் டாக்டர் தாமு அவர்களை பற்றிய ஒரு சிறு முன்னுரை இதோ உங்களுக்காக. இதுவரை 107 திரைப்படங்களில் நடித்து கில்லி திரைப்படத்தின் மூலம் ஓட்டேரி நரியாக வந்து அனைவரது மல்லங்களையும் ஈர்த்தவர் நம் தாமு அவர்கள். இவர் ஒரு நடிகர் மட்டுமல்ல, மிமிக்ரி எனும் அற்புத கலைக்கு மகுடம் சூட்டியவர். இதுவரை 9899 மேடைகளை தாண்டி தனது பல குரல் கலையால் மக்களை மகிழ்வித்தவர். மேலும் 36 அயல் நாடுகளுக்கு மேல் சென்று தம் கலைப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி வெற்றி உலா வந்த இந்த கலைஞர் உலகிலேயே முதன்முறையாக பல குரல் கலைக்கு பயிற்சி மையம் அமைத்தவர் என்பது பெருமைக்குரியது. இத்தனை கலைமுகங்களுக்கு அப்பால் இவருக்கு இன்னொரு முகம் இருப்பதை அடையாளம் கண்டு நமது முன்னாள் குடியரசுத் தலைவர், உலக புகழ் விஞ்ஞானி, நமது தேசத்தின் ஆசிரியர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நமது சிறப்பு விருந்தினரை லீட் இந்தியா 2020 என்ற அமைப்பு சிறப்பு மாணவர் பயிற்சியாளராக தேர்ந்தெடுத்தார். நமது சிறப்பு விருந்தினரின் சாதனை பட்டியல் இதோ உங்களுக்காக. இதுவரை இவர் 32 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கும் 8 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் சிறப்பு பயிற்சி அளித்தவர். மேலும் 1 லட்சம் ஆசிரியர்களுக்கும் 29,000 பள்ளி முதல்வர்களுக்கும் 2,500 கல்வி பேராசிரியர்களுக்கும் ஆற்றல் ஊட்டும் வகையில் பயிற்சி முகாம் நடத்திய பெருமை இவரையே சாரும். மேலும் 25 லட்சம் பெற்றோர்களுக்கு ஊக்கப்பயிற்சியும் அளித்து அவர்களுக்கு ஆழ்மனதில் உறைந்து கிடக்கும் பேராற்றலை தட்டி எழுப்பும் நமது சிறப்பு விருந்தினரின் பெருமை மிகையாகாது. தற்போது கல்வித்துறையில் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆற்றிய சேவைக்காக தேசிய கல்வி வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் ராஷ்டிரிய சிக்ஷா கௌரவ் புரஸ்கார் 2021க்கான தேசிய கல்வியாளருக்கான விருதை கொடுத்து கௌரவப்படுத்தியது. இத்தகைய பெருமைக்கு சொந்தக்காரர் நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் தாமு அவர்களின் காணொளி உங்கள் கண்முன்னே. காலோனி. திரைப்படத்துறையில் தனக்கென பாதையை அமைத்துக் கொண்டு வெற்றி உலா வந்தவர் நடிகர் தாமு என்பது அனைவரும் அறிவோம். இவர் நடிகர் மட்டுமல்ல, மிமிக்ரி எனும் அற்புத கலைக்கு மகுடம் சூட்டியவர். பல குரல் கொண்ட இவருக்கு இன்னொரு முகம் உண்டு. ஒரு மேடையில் பார்த்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் இவரை நடிகராக மாற்றினார். மற்றொரு மேடையில் பார்த்த நம்முடைய மக்களின் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சிறப்பு மாணவர் பயிற்சியாளராக மாற்றினார். சாதாரணமான ஆள் இல்ல. அவர் ஏதோ நடிகர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் நடிகர் இல்ல. அவர் இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மாசத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 பிள்ளைகளை சந்தித்து அவர்களுடைய மனநிலையை மாற்றுகிறார். எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய செயலில் ஈடுபட்டிருக்கிறார். பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த காமெடி நடிகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ரொம்ப பேர் இது மாதிரி இந்த காமெடி நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அறிவுள்ளவர்கள், பிலாசபிலாம் தெரிஞ்சவர்கள். அண்ணன் நாகேஷ், சந்திரபாபு சார் எல்லாருமே அது மாதிரி. தாமு முதல் வாட்டி நீங்க பேசுறது கேட்டு ரொம்ப சந்தோஷம். மகனே, உனது வாழ்வில் துன்பத்தில் தோழும் யாராவது ஒருவரின் வாழ்வில் நீ ஏதேனும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி அவரை துன்பத்திலிருந்து மீட்டெடுத்து முன்னேற்ற பாதையில் உண்டு என்றால் நீ
தேசிய கல்வியாளருக்கான கௌரவ விருது வாங்கியிருக்கீங்க. அதற்கு முதல்ல மக்கள் சார்பாகவும் எங்களுடைய தொலைக்காட்சி சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். நன்றிமா. ராஷ்டிரிய சிக்ஷா கௌரவ் புரஸ்கர் 2021 இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க. இது எதற்கான வெற்றியா நீங்க பாக்குறீங்க சார்? ஒரு ஆசிரியர் கிளாஸ் ரூம்ல போய் பாடம் எடுக்கும் போது 50 மாணவர்களுக்கு இவங்க எடுக்கிற கிளாஸ் புரிஞ்சு இவங்க கொஸ்டின் கேட்கும் போது அந்த அத்தனை மாணவர்களும் சரியான பதில் சொன்னாங்கன்னா அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருமோ அந்த மாதிரியான சந்தோஷம் தான் இந்த மோட்டிவேஷனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வெற்றியா நான் பார்க்குறேன். திரு சக்தி தினகரன் அவர்களையும் திருமதி சுதா கார்த்திகேயன் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி அவரை சார்ந்திருக்கின்ற அத்தனை ஆசிரியர்களுக்கும் என்ன பண்ண போறீங்க? நான் ஏன் உங்களை கைத்தட்ட சொல்றேன்னா 2019 தடவை கை தட்டினீங்கன்னா உங்கள் உடம்புல ஆரோக்கியம் 100 வருஷம் தொடர்ந்து இருக்கும்னு பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஸ்பீச்சை முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் 2019 தடவை கை தட்டுவீங்கிற நம்பிக்கையில் தான் உங்களை கொண்டு போகிறேன். அழகாக இது வரைக்கும் நீங்கள் 60 தடவை தட்டிருக்கீங்க. நான் எண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்கள் கைத்தட்டலை எண்றதுக்கு அதுக்கு பேர் அபாக்கஸ் இல்லை, அது அமோக்கஸ்ன்னு பேர். நான் கண்டுபிடிச்ச மேத்ஸ். நீங்கள் எத்தனை தடவை கை தட்டினீங்கிறது பார்வையிலே கண்டுபிடிப்பேன். எஸ், இந்த சின்ன வயசில் நீங்கள் கருவறையில் சுமந்த இந்த குழந்தைங்க இந்த மேடை மேலே தோன்றி உங்களை எல்லாம் ஆச்சரியப்படுத்துச்சு. ஆள்காட்டி விரல் கட்டை விரலை வச்சு என்னமோ ஒரு வித்தை பண்ணுறானுங்க. நான் கூட ஆள்காட்டி விரல் கட்டை விரலை வச்சு தான் உட்காந்துருக்கிறேன். என்னை எத்தையோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த ஆள்காட்டி விரல் கட்டை விரலை வச்சு நான் எதுவும் பண்ணதே கிடையாது. ஆனால் உங்கள் குழந்தைங்க ஏதோ ஒன்று பண்ணுதுங்க. கீ மாதிரி அதனுடைய மனசுல இருந்து கொட்டுது கணக்கு. கை தட்டுங்களேன், அப்படி தட்டணும். அந்த குழந்தைங்கெல்லாம் பார்க்குது எங்கள் அம்மா அப்பா கை தட்டுறாங்கன்னு. அதுக்கு பேர் தான் ப்ரைஸிங்னு பேர். PRAISE, ப்ரைஸ்னா பாராட்டுவது. PRIZETனா ப்ரைஸ்னா பரிசு, ஒரு பொருளை கொடுப்பது குழந்தை. காலம் பூரா அந்த பொருளை பார்க்கும் போதெல்லாம் நான் பாராட்டுக்குரியவன், நான் பாராட்டப்பட்டிருக்கிறேன் என்ற நினைவு காலம் கடந்து அதுக்கு தோணும். அதான் பிரைஸ். எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா 100கணக்கான ஷீல்டு இருக்கும். ப்ரைஸ் சின்ன வயசுலேருந்து வாங்கினதெல்லாம் இருக்கும். அதை இப்போ என் குழந்தைங்க பார்க்குது. போட்டி போட்டுக்கிட்டு இப்போ அவங்களும் ஷீல்டை வாங்கி வைக்கிறாங்க நடுவில். இது என்னதுப்பா, இது உங்களுதுப்பான்னு. ரோல் மாடலாக இருக்கேன் ஒரு தந்தை. ஸோ பெற்றோர்கள் என் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. யார் யாருக்கோ கை தட்டணும். முன்ன பின்ன பார்க்காத சினிமா நடிகர்கள், இயக்குனர்கள், அரசியல்வாதிகள் நம்ம வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் அமோகமாக கை தட்டி வரவேற்பு கொடுப்போம். அவங்க கூட செல்ஃபிலாம் எடுத்துப்போம். எழுந்து நின்னெல்லாம் கை தட்டுவோம். இந்த நாள் ஒரு புனிதமான நாளாக ஆகட்டும். உங்கள் குழந்தைகள் பெருமைக்குரிய நாளாக போற்றட்டும். பெற்றோர்களெல்லாம் எழுந்து நின்று இந்த குழந்தைங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். ஸ்டாண்டப் ஓவேஷன் கொடுங்க பார்க்கலாம். எல்லா பெற்றோர்களும் எழுந்து நின்று உங்கள் கருவறையில் சுமந்த குழந்தைகளுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். இந்த குழந்தை உங்கள் கருவறையை பெருமைப்படுத்தியது. அம்மா என்று பதவி பிரமாணம் செய்து வைத்த குழந்தைகள், அப்பா என்று பதவி பிரமாணம் செய்து வைத்த குழந்தைகள். உட்காருங்க எல்லாரும். அம்மா அப்பா எழுந்து நின்று கை தட்டினாங்க. அப்போ குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? நீங்கள் போய் எழுந்து நின்று அப்பா அம்மாவுக்கு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் அங்கே இருக்கிற அந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கிற பசங்க, ஹாலில் இருக்கிற எல்லாரும் எழுந்து நின்று கைத்தட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் அம்மா அப்பாவுக்கு
உட்காந்துருக்கேன். நன்றியில் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ப்ரோக்ராம். இந்த மேடையில் அவங்க நிகழ்ச்சி பண்ணி காட்டும்போது ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக் 9 அவுட் ஆஃப் 10 இப்படிலாம் எடுத்திருப்பாங்க. சில மிஸ்டேக்ஸ்லாம் ஆயிருக்கும். அதில் வந்து காஸ்மிக்லேருந்து வர சில இடையூறுகள் நம்மளை அறியாமலே தாட்ஸ் உள்ள நுழைஞ்சிரும். என்ன போன்றவர்களுக்கு இது தெரியும், உங்களுக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியலாம். ஆனாலும் அதை நிரூபிக்கும் வகையில் குழந்தைகளோட கவனத்தை சிதறடிக்கிறதுக்காக, எப்படி கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு நாட்டியம் நடைபெற்றதோ, கவனத்தை சிதறடித்து பார்க்கலாம்ன்ற அதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவங்க கவனத்தை சிதறடிச்சா கூட அந்த குழந்தைங்களுடைய ஃபோக்கஸ்னஸ் மாறவே இல்லை. அதுக்கு பேர் தான் அபாக்கஸ்ன்னு பேர். அந்த ஃபோக்கஸ்க்கு பேர் தான். அந்த நாட்டிய குழந்தைகளுக்கெல்லாம் கைத்தட்டுங்க எல்லாரும், பரதநாட்டிய குழந்தைகளுக்கு. ஒரு கட்டத்தில் சக்தி எழுதும் போது சக்தியை விட ஃபாஸ்ட்டாக இருக்கானுங்க மாணவர்கள். நான் கவனித்தேன். குருவை மிஞ்சின சிஷ்யன்களை பார்த்தேன் அந்த மேடையில். சக்தியே மிரண்டுட்டார். ஒரு மாணவன் என்பவன் குருவை மிஞ்சணும். குருவை மிஞ்சினால்தான் குருவுக்கு பெருமை. எப்பவுமே குருவுக்கு ஒரு மாணவனை பார்த்து பொறாமைப்படாத ஒரே வம்சம் ஆசிரிய வம்சம் மட்டும்தான். அம்மா ஆசிரியர் உங்க குழந்தைக்கு உள்ள எப்பேற்பட்ட திறனை உள்ள விதைச்சிருக்காங்கன்னு பாருங்க. நினைவாற்றல். நல்ல கவனிங்க பெற்றோர்களே, இந்த வீடியோவில் பதிவாகட்டும். எந்த குழந்தைக்கு அரித்மெட்டிக், மேத்தமெட்டிக்ஸ், டிராயிங், ரைட்டிங் அண்ட் ரீடிங், ஒரு தடவை பெற்றோர்கள்லாம் வாய் திறந்து சொல்லுங்களேன். அரித்மெட்டிக் சொல்லுங்க. எல்லாரும் இப்போ வாயை திறக்கணும் பெற்றோர்கள் எல்லாம். அரித்மெட்டிக்னா மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுங்களேன் நல்ல சத்தமா. கேட்கல. உங்களுக்கு என்ன மாமியார் தொல்லையா, புருஷன் தொல்லையா, நாத்தனார் தொல்லையா? எதுவுமே இல்லையே, ஃப்ரீயாக தானே இருக்கீங்க. சண்டே எல்லாம் நிமிர்ந்து உட்காந்து சொல்லுங்க பார்க்கலாம். மேத்தமெட்டிக்ஸ், டிராயிங், ரைட்டிங், ரீடிங், இதை 4த்துலேயும் உங்கள் குழந்தை கில்லேடி ஆயிட்டான்னா அவன் வாழ்க்கை பூரா சாம்பியனாக வருவாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எஸ், நாளும் நம்முடைய பிரெயினுடைய லெஃப்ட் சைடுக்கு சொந்தம். அதை செயல்படுத்துவது பிரெயினுடைய ரைட் சைடு, ரைட் ஹெமிஸ்பியர். இந்த மூளை 2ஆ பிரிஞ்சிருக்கு, லெஃப்ட் ஹெமிஸ்பியர், ரைட் ஹெமிஸ்பியர். எல்லாரும் இப்படி கையை வைங்க பார்க்கலாம். எல்லாரும் கை வைங்க. ஒரு தடவை உங்கள் கையை பாருங்க தயவுசெய்து. இப்படி வச்சுக்கிட்டீங்களா? இதான் நமஸ்காரம், வணக்க முத்திரை. 2 கையும் இணக்கமாவது வணக்கம். அப்படியே இப்படி திருப்புங்க, உத்து பாருங்க கீழே. இப்படி தான் இருக்குது மூளை நம்ம பிரெயினில். ஸ்கேனிங் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, நெட்டில் போய் பாருங்கள் கூகுளில். லெஃப்ட் ஹெமிஸ்பியர், ரைட் ஹெமிஸ்பியர். இது இந்த பக்கத்துக்கும் இது இந்த பக்கத்துக்கும் வேலை செய்யுது. பிரெயினில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது, யூனிஃபிகேஷன். கைத்தட்டுங்களேன். இந்த மூளை பகுதி இணக்கமாகவில்லை என்றால் நமக்கு ஆற்றலே இருக்காது. வா இணக்கமாக இருப்போம் என்பதுதான் வணக்கம்னு வந்தது. இது ஆழமா புரிஞ்சிருந்தா கைத்தட்டல் வேற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஐமேத் அப்படிங்கிறது நான் பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு டைட்டில், ஐமேத். அதில் ஒரு சூட்சுமம் இருக்கு. அவங்க தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாமல் வச்சாங்களோ எனக்கு தெரியாது. ஐனா நம்ம என்ன சொல்லுவோம், ஈஒய்னா கண்ணு. இந்த ஐனா அவங்க வச்சது இந்தியா, மேத்னா மேத்தமெட்டிக்ஸ். ஆனால் நான் பார்ப்பது ஐ என்பது நான் என்ற என்னை குறிக்கும். என்னை குறிக்குது. நான் யார்? அப்போ என்னை எப்படி அடையாளப்படுத்திக்கலாம்? இந்த உடல் கரெக்டாக இல்லையா? நான் இந்த உடல், அப்புறம் என் மனசு, அப்புறம் உயிர், ஆன்மான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்புறம் போவோம். நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க உருவத்தை, அவரை, உங்கள் குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்க சார்.
உங்கள் கூட நான் பழகியிருக்கேன், அவருடைய மனசு தெரியுது. அவரா ஃபோட்டோ பார்த்தோம், அவர் நல்ல மனுஷனாச்சே, இவனா மோசமானவன், மனசை பற்றி தெரியுது. அப்போ ஐனாலே 2 அடையாளம் தான். கரெக்டாக இருந்தால் கை தட்டுங்க, இல்லை தட்டாதீங்க. இது வரைக்கும் 185 தடவை கை தட்டிருக்கீங்க. இதுக்கு பேர் அமோகஸ்னு பேர். இந்த ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க நான் என்னை பற்றி அபிப்பிராயம், நான் ஒரு திறன் மிக்கவன், நான் ஒரு திறனில் கை தேர்ந்தவனாக இருக்கிறேன். 2 விரல்களை வைத்து ஒரு சாவி போல் இயக்குகிறேன். எத்தனை எண்ணிக்கையாக இருந்தாலும் 1000தோட 1,00,000 பெருக்கினாலும் 1,00,000தோட 1,00,00,000 பெருக்கினாலும் என்னால் உடனே ஆன்சரை கொடுக்க முடியுது என்கின்ற பெருமையோடு ஒரு மாணவன் ஐ தன்னை நினைத்து, தன்னையும் தன் மனதை நினைத்து சந்தோஷப்படுகிறான் என்றால் அவன்தான் ரியல் சாம்பியன், ஐ மேத்தமெட்டிஷியன். கை தட்டுங்க. இந்த குழந்தைய போட்டு அடிக்கலாமா? இந்த குழந்தைய போட்டு அடிக்கிறீங்க பெற்றோர்கள். இப்போ நான் கேட்குறேன் பாருங்க, குழந்தைங்களை பார்த்து, செல்லங்களை யாருடைய அம்மாலாம் அடிக்கிறாங்க? கை தூக்குங்க. பச்சையா போட்டு கொடுக்கு. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், யாரெல்லாம் உங்கள் குழந்தைங்களை அடிச்சிருக்கீங்க? கை தூக்கி வாப்பனா ஒத்துக்கங்க. நல்ல தைரியமா கை நல்ல மேலே வரட்ட கை. ஏன் ஏதாவது ப்ராப்ளமா? நல்ல கை தூக்குங்க, கை இறக்கிடுங்க. ஏம்மா அடிக்கிறீங்க? இந்த குழந்தைகளை அடிக்க எப்படிமா மனசு வந்தது? வயிற்றில் இருக்கும்போது அடிச்சிங்களா? அன்பாக அரவணைச்சிங்க. வயிற்றில் இருக்கும்போது அந்த குழந்தை உதைச்சா கூட ரசிச்சிங்க. உதைக்கலைன்னா பயந்துருவீங்க. என் குழந்தை அசையாமலே இருக்கானே, உதைக்கவில்லைன்னு பயந்து திருப்பி டாக்டர்கிட்டலாம் போவீங்க. ஆனால் குழந்தை வெளியில் வந்து வளர வளர உங்களால் தண்டிக்கப்படுதுங்க. அந்த குழந்தைங்க அடிக்கலாமா குழந்தைய? நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. நீங்களும் செல்லங்களா? அம்மா அடிக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கூடாதுற கண்ணு. நீங்கள் நினைக்கிறீங்க அம்மா உங்களை அடிச்சுட்டு சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறீங்க. கிடையாது. உங்களை அம்மா அடிச்சுட்டு அப்புறம் ஓரமாக போய் அழுவாடா கண்ணு, தேம்பி தேம்பி அழுவா உன்னை அடிச்சுட்டேனேன்னு. அதை உங்க அப்பா ஓரமாக நின்று பார்ப்பாரு. நான் சொன்னேன்ல அடிக்காத, உன்னால் தாங்க முடியாதுன்னு சொன்னேன்ல, ஏன் நீ அழுவுற அடிச்சுட்டு? வாலு பணம் பண்ணுறானே, சொன்னதை கேட்க மாட்டேங்கிறானே, படிக்கவே மாட்டேங்கிறானே. பெற்றோர்களே, உங்களுடைய பிரதிபலிப்பு, உங்களுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அந்த குழந்தை. அதை அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வருது. எக்ஸ்டென்ஷன் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வர்றது டென்ஷன். ஏன் அடிக்கிறீங்க எக்ஸ்டென்ஷனை போட்டு? அடிக்காதீங்க குழந்தைகளை. இப்படி தான் எங்கள் அண்ணன் மேத்ஸில் 10க்கு 3 மார்க், 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். எதிர் வீட்டில் இருக்கிற தம்பி குழந்தை 10க்கு 9 மார்க். ஒன்றா தான் ஸ்கூலுக்கு போகுதுங்க, ஒரே ஃபீஸு, ஒரே ஸ்கூல், ஒரே பஸ். ஆனால் எங்கள் அண்ணன் பையன் 3 மார்க் வாங்கினான்னு சொல்லிட்டு தலைமையிலே கொட்டுவான், அடிப்பான். என் அண்ணன் அடிக்காதீங்கப்பா அடிங்கப்பா கத்தோம். அவங்க அம்மா ஓரமாக நின்று பார்ப்பாங்க. ஏதோ சீர்திருத்தம் பண்ணுறதா நினைக்கிறாங்க குழந்தைய. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? கவனமாக கேளுங்க பெற்றோர்களே. காரில் போயிட்டு இருக்கிறான், நல்ல கார், காஸ்ட்லி கார். குழந்தை முன்னாடி உட்காந்துட்டான். அப்பா பெல்ட் போட்டாரு, பையனும் பெல்ட் போட்டான். கார் போகுது 60 கிலோமீட்டர் ஸ்பீடில். இந்த காரை தாண்டி 2 கார் போனவுடனே பையனால் தாங்க முடியல. அப்பா என்னப்பா ஓட்டுறீங்க, சரியா ஓட்ட மாட்டேங்கிறீங்க அப்பா, எல்லா காரும் நம்ம காரை தாண்டி போகுதுப்பா. இருடாமா அவனே இந்த ஓட்டுறான்னு சொல்லிட்டு மெரிக்கிறாரு. 80-90 போகுது. எல்லா காரும் பின்னாடி போனவொடனே சந்தோஷப்படுறான். அப்போ 4 கார் தாண்டி போனவொடனே மறுபடியும் கத்துறான், போப்பா நீங்கள் சரியே இல்லைப்பா, ஸ்பீடாக மெரிங்கப்பா. இதோ மெரிக்கிறேன்டா. 100 போகுது வண்டி. சில வண்டிகள் பின்னாடி வருது. இந்த வண்டி முன்னாடி போன உடனே அங்கே பாடுறா, பின்னாடி வண்டிங்க வந்துட்டு இருக்குது, சந்தோஷப்படுறான். நாம தான் நான் முன்னாடி போகிறோம். இல்லைப்பா அங்கே பாருங்கப்பா 2 கார் தாண்டி போயிடுச்சுப்பா, மறுபடியும் மெரிங்கப்பாங்கிறான். அப்போ எங்கள் அண்ணன் சொன்னான், நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், இதுக்கு மேலே நம்ம கார் போவாதரா கண்ணு, நம்ம காருக்குன்னு ஒரு பவர் இருக்குடா, ஒரு ஆற்றல் இருக்குடா கண்ணு, இதுக்கு மேலே போவாதரா அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த குழந்தை சொன்னான் பாருங்க, அது மாதிரி தானேப்பா நானும், என்னை ஏன்ப்பா அடிக்கிறீங்கன்னு கேட்டான் குழந்தை.
ஒரு சித்தப்பாவா பின்னாடி உட்காந்து நான் பார்த்தேன். நீங்கள் கை தட்டுறீங்க, ஆனால் அந்த குழந்தை கண்ணிலேருந்து கண்ணீராக கொட்டுறதை நான் பார்த்தேன். அடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னைக்கு இந்த குழந்தைங்க எப்படா விடுதலை அடையும்னு யோசிச்ச காலம் உண்டு நாங்கெல்லாம் பெற்றோரா. ஏன்னா 13 வருஷம் கழிச்சு தான் எனக்கு குழந்தை பிறந்தது. ட்வின்ஸ், 2 பொண்ணுங்க, கல்கி பிரியா, ஜீவ பிரியான்னு. நல்லா தான் தட்டுங்களேன். 2019 தடவை தட்டி ஆகணும். இது வரைக்கும் 235 தடவை தட்டிட்டீங்க. இது எப்படி தடுக்கிறது? இந்த குழந்தைங்களுடைய திறனை எப்படி அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியப்படுத்துறது? இறைவா என்று தவம் இருந்த போதுதான் அந்த குழந்தைகளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய பெற்றோர்களை மிரண்டு போற அளவுக்கு ஒரு கணக்கை பூமிக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று அனுப்பப்பட்டதுதான் இந்த அபாக்கஸ் என்ற மாபெரும் திறமை திறன். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு டைவர்ட் பண்ணாலும் அவனுடைய ஃபோக்கஸ் அங்கேயே இருக்கு. இந்த குழந்தைங்க பொண்ணுங்க மாமியார் வீட்டுக்கு போச்சுன்னா அழகா மாப் போட்டுக்கிட்டே இருக்கும். என்ன திட்டினாலும் சட்டை பண்ண மாட்டா. அவளுக்கு சூடு சொரணா இல்லாத நினைக்காதீங்க. அவளுக்கு எல்லாம் கேட்கும், ஆனால் மாப் போட்டுட்டு இருப்பா. அவளுக்கு ஃபோக்கஸ் இருக்கும், கண்டுக்க மாட்டா. அதே மாதிரி புருஷன் என்ன திட்டினாலும் கண்டுக்க மாட்டா. அவளுடைய ஆற்றல் பெருகி இருக்கும், எல்லாத்தையும் மைண்டை வாட்ச் பண்ணும். இந்த குழந்தைங்க கிளாஸ் ரூம்ல பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் டீச்சர் சொல்றது எல்லாம் உள்ள பதிவாகும். காரணம் என்ன தெரியுமா? நீங்க மேடையில் கவனிச்சிருப்பீங்க, பசங்க வேகமா கணக்கு போடுறத. கரெக்டா இல்லையா? வேகமா போட்டாங்களா ஸ்லோவா போட்டாங்களா? சத்தமா சொல்லுங்க. வேகமா. அந்த வேகம் எப்படி வந்து தெரியுமா? அந்த மாணவர்களை ஸ்லோ ஆக்கி நிதானமாக்கி மனதின் மேல் கவனத்தை வைக்க வைத்து ஆசிரியருடைய கவனத்தை ஈர்க்க வைத்து அந்த அபாக்கஸ் கட்டம் இருக்குல்ல, அதில் இருக்கிற மணிகள் மேலே கவனத்தை வைத்து அந்த மணிகள் மேல் மனதை. செல்ஃபோன் ஆஃப் பண்ணுமா சொல்லி 4 நாள் ஆச்சு இல்லை, ஆஃப் பண்ணுங்க செல்ஃபோனை ப்ளீஸ். கவனம் போச்சு, இப்போ கட்டாவது பாருங்க பேச்சு. அந்த மணி மேலே கவனத்தை பதிய வச்சு 2த்தையும் இணைக்கிறாங்க. அபாக்கஸ் எக்யூப்மெண்ட்டையும் இந்த மாணவனும் இணையறான். அதுக்கு பேர் டுகெதர்னு பேர். என்ன பேர்? டுகெதர். நீங்கள் இன்னைக்கு போய் கூகுளில் போய் பாருங்க, EDUCATION எஜுகேஷன் டைப் பண்ணீங்கன்னா டுகெதர் தான் வரும். எஜுகேஷன்னா டுகெதர்னு அர்த்தம், கல்வி கிடையாது. இதை புரிஞ்சிருந்தா கைத்தட்டல் வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு எஜுகேஷனுக்கு மீனிங், டைரக்ட் மீனிங் டுகெதர், இணைப்பு. யாரோட இணையணும்? கற்பிப்பவரோடு கற்பிப்பவரோடு கற்றுக்கொள்பவன் இணையணும். மேரேஜ். கற்றல் கற்றுக்கொள்ளுதல், கற்பித்தல் கற்றல் ரெண்டும் இணையணும். ஆசிரியர் மாணவன் இணையணும். அந்த இணைகின்ற அற்புதமான புனிதமான அறை தான் வகுப்பறைன்னு வச்சாங்கம்மா பெரியவர்கள். வகுப்பறை. இந்த பக்கம் ராணி அறை, இந்த பக்கம் ராஜா அறை, நடுவில் நடக்கிறது வகுப்பறை, இந்த ராணி மகால்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த வகுப்பறை எவ்வளவு சிறந்தது இல்லை? ஒரு ஆசிரியர் மாணவனை இணைக்குது. உங்க பையன் 0வா இருக்கட்டும், அவன் ஒன்றும் தெரியாதவன் தான் 0. ஆனா ஆசிரியர் எல்லாம் அறிந்தவள், அவள் நம்பர் 1 ஆசிரியர். அந்த நம்பர் 1 பக்கத்துல 0 தனியா இருந்தா தான் 0. அந்த நம்பர் 1 பக்கத்துல 0 அப்படியே கொண்டு போய் பக்கத்துல போட்டீங்கன்னா எத்தனை மடங்கு? 10 மடங்கு. கை தட்டுங்க, 10 மடங்கு உயர்ந்துடும். ஒன்று, இந்த நம்பர் 1 ஆசிரியர் அந்த ஆசான் 0 பக்கத்தில் போகணும், இல்லை 0 பக்கத்தில் வரணும். ஆனால் ஆசிரியர்கள் டெய்லி உங்கள் குழந்தைங்களை நெருங்குறாங்களே, பெற்றோர்கள் நெருங்குறதே இல்லையா ஆசிரியரை? ஏதோ ஃபீஸ் கட்டுறோம், ஸ்கூலில் கொண்டு போய் விடுறோம். குழந்தைகிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா, வீட்டில் மார்க் கம்மியாச்சுன்னா மட்டும்தான் ஆசிரியர்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. குரு தரிசனம் பண்ணதே இல்லையே, ஆசிரியர்களை போற்றுவதே கிடையாது. நாம ஃபீஸ் கட்டுறோம், அவங்க உழைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. அது கிடையாதம்மா. அதான் கலாம் சொல்றார், a teacher teaches not for income, a teacher teaches not for income, a teacher teaches for outcomeனு சொல்றார். அவுட்கம்மே உங்க குழந்தைங்க தானம்மா. நல்லா தட்டுங்களா ஆசிரியர்களுக்கு. நான் வரும்போதே சந்திக்கிறேன், அவ்வளோ டிவைனிட்டி, தெய்வீகம். அதுக்கு காரணம்
இந்த திருவண்ணாமலை மாவட்டம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இது தெய்வீக பிரதேசம், விளக்கேற்று தீபத்தை ஏற்றுகின்ற பிரதேசம். அந்த குழந்தைங்க என்ன அழகா பார்க்குதுங்க, என்ன அங்கிள் வரட்ட வந்துட்டுங்க, கை கொடுங்க, ஃபோக்கஸாக இருக்கான். நான் வந்தவுடனே பசங்களை தான் பார்த்தேன். ஏன்னா அது வாங்க 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 இப்போ தான் வரீங்க அப்படிலாம் வரவேற்க தெரியாது குழந்தை, அது தெய்வம். இதுதான் நிற்கிறான், நான் கரெக்டாக வந்துட்டீங்க. ஆனால் பெரியவங்கெல்லாம் என்ன வரவேற்றாங்க, பூச்செண்டு கொடுத்து வாங்க வாங்கன்னு. அதை நான் நம்பவே மாட்டேன். அந்த குழந்தைங்க வரவேற்க பார்த்தா நம்புவேன். கைத்தட்டுங்க தர குழந்தைகளுக்கும். அப்போதான் பெருமைப்பட்டேன். இந்த அபாக்கஸ் இந்த குழந்தைங்களுக்கு மேத்ஸ் மனக்கணக்கு மட்டும் இல்லை, மைண்டை மட்டும் ஷார்ப் பண்ணல, ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்குது. இதுன்னு நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணேன். பாராட்டுக்கள் அத்தனை அபாக்கஸ் டீச்சருக்கும் பாராட்டுக்கள். ஏன்னா தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா அபாக்கஸ் வராது. ஏன்னா என் தங்கச்சி அபாக்கஸ் டீச்சர் தான், அதனால் சொல்கிறேன். அதனால் ஆசிரியர்களை போற்ற வேண்டும் அம்மா. நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பையன்தான், உங்கள் பொண்ணு தான் வீட்டில் வளர்றாங்க, அவங்களுக்கு தான் நீங்கள் சாப்பாடு கட்டி கொடுக்குறீங்க, காலையில் சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படிங்கிற நினைப்பை மாற்றிடுங்கம்மா. ஏன்னா என்னைக்கு எல்கேஜின்னு அந்த குழந்தைக்கு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாயந்தரம் கூப்பிட்டு வந்தீங்களோ அன்னைக்கே அவனுக்குள்ள ஆசிரியர் நுழைஞ்சிட்டாங்கம்மா. அவன் மாணவன் ஆயிட்டான்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் மாணவன் தாம்மா தூங்குறான், மாணவன் தாம்மா வளர்றான் கடைசி வரைக்கும். அந்த மாணவனுக்கு தான் நீங்கள் சாப்பாடு கட்டுறீங்க, அந்த மாணவனுக்கு தான் லஞ்சு கொடுக்குறீங்க. அப்போ வீட்டுக்குள்ள மாணவன் வரான்னு ஆசிரியரை பார்க்கணும்ல அவனுக்குள்ள, குழந்தைக்குள்ள. அதுதான் எங்கள் கலாம் சொல்கிறார், போய் சொல்லு மாணவனுக்கு, ஒரு ஆசிரியருக்குள்ள 85 ஆசிரியர் இருக்காங்கன்னு சொல்றார் அந்த தாத்தா. எப்படி சார் 85 ஆசிரியர்? 1ஆம் கிளாஸில் 5 டீச்சர், இந்த ஆசிரியர் உருவாக்கின டீச்சர். 2ஆம் கிளாஸில் 5 10 டீச்சர். 3ஆம் கிளாஸில் 5 டீச்சர் 15. 12ஆம் கிளாஸ் வரைக்கும் 60 டீச்சர். அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர் ட்ரைனிங். அங்கே யாரோ மொபைல் பார்த்துட்டு படிக்கட்டில் உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு நான் பேசுறது பிடிக்கலன்னா வெளில போயிடலாம், இல்லை வீட்டுக்காருக்கு மெசேஜ் அனுப்பி அனுப்பலாம். ரொம்ப அவமதிக்கிற மாதிரி இருக்குமா, கவனிங்கம்மா ஃபோக்கஸாக. குழந்தைங்க பார்க்குதில்ல, அதை யாராவது வீடியோ எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், தாமு சார் பேசும்போது கூட அங்கே ஒழுக்கம் இல்லைன்னு போட்டுருவாங்க யூடியூப்பில். ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க ஃபோன் ஆஃப் பண்ணிட்டாங்க, கை தட்டுங்க எல்லாரும். நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி நான் நிற்கிற மேடை 10,214வது மேடை. அப்போ எவ்வளோ உஷாராக இருப்பேன்னு பார்த்துங்க. நீங்கள் பாட்டு மொபைல் பார்க்குறீங்க, ஓகேம்மா சாரி, உங்களுக்கு கை தட்டுங்க. ஆனால் நான் மோசமான மாணவன் ஒரு காலத்தில் தெரியுமா, அடங்கவே மாட்டேன். டீச்சர் போய்கிட்டே இருப்பாங்க, பின்னாடியே போய் ஜடையை பிடிச்சி இழுத்துருவேன். அந்த ஜடை வேறு கையோடு வந்துடும். எங்கள் அம்மா திட்டுவாங்க, என்னடா இது, நான் டீச்சர் போயிட்டே இருந்தாங்கம்மா, ஜடை பிடிச்சி இழுத்தா வந்துருச்சுமா. அடிப்பாங்க எங்கள் அம்மா. ஸ்கூலில் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. கிளாஸ் ரூமில் பின்னாடி உட்காந்துருப்பேன். மோசமான மாணவன், சும்மா இருக்க மாட்டேன். மாடு மாதிரியே கத்துவேன். மாடுனா ஒரிஜினல் மாடே கத்தும். நல்லதான் தட்டுங்களேன் மாட்டுக்கு. ஆனால் என் டீச்சருக்கு தெரியாது நான் தான் தட்டினேன். அது அவங்க ரொம்ப அப்பாவி டீச்சர், ரொம்ப நல்ல டீச்சர். அவங்களும் மேத்ஸ் டீச்சர் தான். ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பாங்க, மாடெல்லாம் வருதான்னு. ஐயோ குழந்தைங்களெல்லாம் முட்டிட போகுதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க அந்த தாய். மறுபடியும் சும்மா இருக்க மாட்டேன். மறுநாள் நாய் மாதிரிலாம் கத்தும், விதவிதமாக நாயெல்லாம் கத்தும். நான் தான், வேறு யாரும் இல்லை, போடுவேன். பயந்துருவாங்க. ஆனால் பசங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க, ஏமா காட்டி கொடுக்க மாட்டாங்க? ஏன்? ஃப்ரெண்ட்ஷிப். இவங்க வந்து பார்த்தாங்க பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை. என்னை காட்டி கொடுத்தா இந்த நாய் கடிச்சிடும், உனக்கு நல்லா தெரியும் மாடு முட்டிடும்னு. அப்படி பயமுறுத்தி வச்சுருப்பேன். பசங்க பேசிப்பானுங்க, ஏய் வேணாண்டா, டீச்சர்கிட்ட சொல்லிடலாண்டா, ஏய் வேணாண்டா, பின்ன என்னடா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காண்டா, பாடமெல்லாம் கெடுது இல்லைடா, வேணாண்டா. ஏன்? ஒரிஜினல் நாய் கடிச்சா கூட 5 ஊசி தான்டா, ஆனால் இவன் கடிச்சான்னா ஊசியே கிடையாதுடா. அப்படி பயமுறுத்தி வச்சுருப்பேன். இப்படியே போச்சுப்பா. அப்படியே ஒவ்வொரு நாளாக குதிரை யானை இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒன்றும் தெரியாது அந்த டீச்சருக்கு. 4th போயிட்டேன். 4th பி செக்ஷன்.
அந்த ஃபோர்த் பியில் எப்படிப்பட்ட மாணவர்கள் தெரியுமா? நீங்கள் நிமிர்ந்து உட்கார்ந்தா தான் சொல்லுவேன். அந்த ஃபோர்த் பியில் எப்படிப்பட்ட மாணவர்கள்னா, பேனா திருடுறவன், பென்சில் திருடுறவன், டீச்சர் சாப்பாட்டை திருடி தின்றவன், டீச்சர் பேரை கெடுக்கிறவன், அப்பா அம்மா பற்றி டீச்சர்கிட்ட போய் சொல்கிறவன், டீச்சரை பற்றி அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறவன், இவன்லாம் அந்த ஃபோர்த்து பியில் இருப்பான். அதில் நான் தான் லீடர். உருப்படமா அந்த கிளாஸு. திடீர்னு எச்எம் கூப்பிட்டு அனுப்புறாரு. அந்த ஃபோர்த்து பியில் ஒரு மாணவன் இருப்பான், குள்ளமாக இருப்பான், தாமோதரன் பேர். அவனை பிடிச்சி கையோடு கூட்டிட்டு வாங்க. ஒருத்தர் வராரு உள்ள. இங்கே யார் தாமோதரன்னு கேட்குறாரு. எவனா என்ன காட்டி கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? மூஞ்செல்லாம் உடச்சிடுவேன் காட்டி கொடுத்தான்னா. எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. அப்படியும் ஒருத்தன் தைரியசாலி என்ன பண்ணான் தெரியுமா? அவன் பூர்வ ஜென்மத்திலேருந்து எதிரி போல் இருக்குது எனக்கு. சார் போட்டு கொடுத்துட்டான். எழுந்துரு, உன்னை எச்சம் கையோடு கூப்பிட்டு வர சொன்னார். அப்போ கையை பிடிச்சி கூப்பிட்டு போ. திமிரு அடங்கவே மாட்டேன். போனால் ஒரு ஹெட் மாஸ்டர் எவ்வளோ பெரிய மீசை வச்சிருக்கலாம், ஒரு பாரதியார் மாதிரி வைக்கலாம். சந்தனக்கட்ட வீரப்பா மாதிரியே ஒரு எச்சம். ஸ்கூலே அலரும். பார்த்தா என்ன பின்னாடி உட்காந்து மாடை கூப்பிடுறியான், நாயை கூப்பிட்டுருக்குறேன், கழுத குதிரெல்லாம் வருது, கிளாஸ் ரூம்ல டிஸ்டர்ப் பண்ணுறியா? உங்கள் அம்மா ஃபீஸ் கட்டுற மாதிரி தான் அவங்க அம்மா கட்டுறாங்க. டீச்சர் மேலே மரியாதை இருக்க அவனுக்கு, எல்லாரும் கெடுக்கிற. உங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வா ராஸ்கல். திட்டுறாரு. இல்லை சார், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார், யாரோ பொய் சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு ஒரு உலகமாக நடிப்பை காட்டினேன். அன்னைக்கு காட்டின நடிப்பு தான் இன்னைக்கு ஓட்டேரி வரைக்கும் எனக்கு உதவி பண்ணுது. இல்லை சார், நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை சார். ஏப்பா அந்த நோட் புக் எடுத்தவங்ககிட்ட காட்டு. என்னமோ நோட் புக்கை காட்டுறாங்களேன்னு பிரிச்சா, முதல் நாள் மாடு மாதிரி கத்தனான்னு எழுதியிருக்குது, 2வது நாள் நாய், 3வது நாள் சொறி நாய், 4வது நாள் நாட்டு நாய், 5 குதிரை கழுதை யானைன்னு போட்டு அதே டீச்சர் ராதாபாயின்னு கையெழுத்து போட்டு டெய்லி ரிப்போர்ட் போயிருக்குது. அப்போ தான் நான் நினைக்கிறேன், அப்போ என் டீச்சருக்கு எல்லாமே தெரியுமா? தெரிஞ்சு கூட ஏன் என்னை தண்டிக்கலை, என்னை ஏன் அடிக்கலை, என்னை ஏன் அவமானப்படுத்தலை, ஏன் ஸ்கூலை விட்டு எடுக்கலைன்னு நான் யோசிக்கிறேன். அப்போ தான் எச்எம் சொல்கிறாரு, நாளைக்கு என்ன நாள் தெரியுமாடா சார்? நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சார். எஸ், 2000 பேர் வராங்க. முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள், சிறப்பு விருந்தினர்கள். ஒரே ஒரு மாணவனுக்கு ஒரு டீச்சர் என்கிட்ட சண்டை போட்டு டைம் வாங்கியிருக்காங்க, இந்த மைக்கை கொடுக்கணும் 15 நிமிஷம்னு. அந்த மாணவன் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு மாடு மாதிரி கத்துவானா, குதிரை மாதிரி கத்துவானா. அவனை மேடையில் ஏற்றி அவனுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒரு டீச்சர் என்கிட்ட சண்டை போடுறாங்க. அது உன் ராதாபாய் டீச்சர், நீ தான் அந்த மாணவன் சொல்லும் போது தான் என் டீச்சருக்கு உள்ளே இருக்கிற அம்மாவை நான் பார்த்தேன் அன்னைக்கு. 1973 மார்ச் 1. அப்படி பார்க்கும்போது எத்தனை ஆசிரியர்கள் ஒரு டீச்சருக்குள்ள, 85 ஆசிரியர்கள் ஒரு டீச்சருக்குள்ளன்னா, இந்த அபாக்கஸ் டீச்சரை உருவாக்கின ஆசிரியர்கள் எத்தனை பேர் அவங்களுக்குள்ளே இருப்பாங்க? கைத்தட்டுங்க எல்லாரும் அவங்களுக்கெல்லாம். இந்த குழந்தைங்களுடைய பள்ளி ஆசிரியர்களுக்கு கைத்தட்டுங்கம்மா எல்லாரும். அவங்களுடைய தலைமை ஆசிரியர்களுக்கு கைத்தட்டுங்க, நல்லா தட்டுங்களேன். இது வரைக்கும் 410 தடவை கை தட்டியிருக்கீங்க. ஆயுள் கூடிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. மறுநாள் ப்ரோக்ராம் பண்ணுறேன். காக்கா கூப்பிட்டா காக்காலாம் வந்துருச்சு, மாடெல்லாம் ஓடுது என் குரலை கேட்டு. இதே மாதிரி மைக்கு 15 நிமிஷம் முடிஞ்ச உடனே எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினாங்க. அப்போ என் டீச்சர் மேடைக்கு வந்தாங்க. முந்தானிலேருந்து 15 ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. ஃபஸ்ட்டு சேலரி, ஃபஸ்ட்டு பேமெண்ட், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாஸ் கிவன் பை மை ஓன் டீச்சர். இன்னைக்கு நான் மைக்கை பிடிச்சா 1.5 லட்சம் ரூபாய், ½ அன் ஹவர் மிமிக்ரிக்கு. அவ்வளோ காஸ்ட்லி இன்னைக்கு நான். ஆனால் நான் பண்ணுறதே இல்லைம்மா இப்போல்லாம். ஏன்னா என்னைக்கு கலாமையா 50 லட்சம் மாணவர்கள் நீ சந்திச்சு ஆகணும்னு எனக்கு ஒரு டார்கெட்டை கொடுத்தாரோ, அன்னிலேருந்து மாணவர்கள், பெற்றோர்கள், சினிமாவுக்கெல்லாம் கமா போட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவ்வளோ முக்கியம் உங்கள் குழந்தைங்க, அடுத்த தலைமுறை. அதுதான் கலாம் சொல்கிறார், நாளைய தேசம் வகுப்பறையில்னு சொல்கிறார். கிளாஸ் ரூமில் இருக்குது நாளைய தேசம், உங்கள் குழந்தைங்க கையில் இருக்குது. அந்த குழந்தைங்களை அடிச்சிடாதீங்கம்மா. அதுதான் அன்பு கொடுக்கணும். அபாக்கஸ் மிரட்டி குழந்தைய திறன் வளர்க்க முடியாது. கை மேலே போடுவேன் சொல்ல முடியாது. அபாக்கஸ் டீச்சர்ஸ் கவனமாயிரு அரைஞ்சிருவேன் சொல்ல முடியாது. அவனை நெருங்கி 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 அந்த கீயை கையில் கொடுக்கணும்.
அந்த கீ தான் LOVE. லவ் இஸ் த கீ டு என்டர் இன்டு த ஸ்டூடெண்ட்ஸ் கிங்டம். அதுதான் இந்த கீ. நல்லா கைத்தட்டுங்க அவங்களுக்கெல்லாம். அதுக்கப்புறம் நான் 9ஆம் கிளாஸ் போயிட்டோம்மா, 9th போயிட்டோம்மா. 9th வேற ஸ்கூல். மத்தியானம் 12 மணிக்கு எங்கள் லேபு பக்கத்தில் உட்காந்து ஆகாயத்தையே பார்த்துட்டு இருக்கிறேன். அதே ராதாபாய் டீச்சர் அந்த பக்கமாக போகிறாங்க. வயசாயிடுச்சு, முடியெல்லாம் நரைச்சிடுச்சு. பார்த்துட்டாங்க ஸ்டூடெண்ட்டை. எவ்வளோ பெருசு வளர்ந்தாலும் அந்த ஆசிரியர் கண்ணுக்கு மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிடும். தாமோதரன் தானே நீ? டக்குன்னு எந்திரிச்சிட்ட மரியாதை. என்னடா வெளியில் உட்காந்து என்ன பண்ணுற? கிளாஸுக்கு போகாமல் திட்டுது, மிரட்டுது டீச்சர். அதான் ஆசிரியர் குணம். இல்லை டீச்சர், மேலே என்ன மேலே காக்கா குருவிலாம் வருதான்னு பார்க்குறியா? நீ தான் காக்கா குருவிலாம் வாயிலே பண்ணுவியே, உனக்குள்ள வாயிலே எல்லாமே வருமே. வேற என்ன பார்க்குறேன் டீச்சர்? ஹெலிகாப்டர் வருதான்னு பார்க்குறேன் டீச்சர். ஏண்டா, அடுத்த வாரம் மாநில அளவில் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடக்குது, அதில் தனித்திறன் போட்டி வைக்கிறாங்களா, அதில் நீ மிமிக்ரி பண்ணால் பரிசு வரும்டா நம்ம ஸ்கூலுக்கு, ஃபஸ்ட்டு ப்ரைஸுன்னு கேட்டார் HM. நீ என்னடா சொன்ன? சார் எனக்கு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சது நீ பண்ணுறா, எல்லாரும் வருவாங்க காம்படிஷனில், புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறான்னு சொன்னார். அதான் ஹெலிகாப்டர் மாதிரி பண்ணால் பரிசு கிடைக்குமே, நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்னடா சொன்னார்? நீ ஜெயிச்சிட்டினா உனக்கு நான் நல்ல பரிசு கொடுப்பேன்னு சொன்னார். நீ என்ன வேணால் கேளுன்னு சொன்ன. நீ என்ன கேட்ட? இந்த மீசையை எடுத்துருவீங்களான்னு கேட்டேன் டீச்சர். அவர் என்னடா சொன்னார்? இன்றைக்கே மீசையை எடுத்துகிட்டு வந்துட்டார் டீச்சர். ஏன்டா, காம்படிஷனே நடக்கலையே, அதுக்குள்ளே என் மீசை எட்டார். நானும் கேட்டேன் டீச்சர். அதுக்கு அவர் சொன்னார், எப்போ ஒரு ஹெட் மாஸ்டர் உனக்கு பரிசை முதல்லையே கொடுத்துட்டாருன்னு தோணுதோ அப்போ தான்டா ஜெயிச்சிட்டோங்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ளே வரும், அந்த பாவம் வரும், அப்போ கனவு உண்டாகும், நீ பரிசை வின் பண்ணிடுவேன்னு சொன்னார் டீச்சர். அதுக்கு தான் டீச்சர் நான் ஹெலிகாப்டர் வருமானு காத்துட்ருக்கிறேன். இங்கே வராதுடா ராஜா, நீ வா, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு அவங்க அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அதான் டீச்சர். போய் ஏர்போர்ட் பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க. அங்கே பார் 2 ஹெலிகாப்டர். அந்த வெள்ளை ஹெலிகாப்டருக்கு கரெக்டாக இன்னும் 5 நிமிஷம் 2 பைலட் வருவாங்க. உள்ளே போய் உட்கார்ந்தோடனே ஃபேன் சுற்றும், ப்ரொப்பல்லர். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, மேத்ஸ் டீச்சர் இல்லை, கரெக்டாக அந்த மேத்ஸ் புத்தி அப்படியே இருக்கும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 மேலே போகும், ஸ்டெப் 3 கண்ணை மூடிக்கோ, காதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடு. ஏன் டீச்சர் கண்ணை மூடணும்? கண்ணை மூடினா தாண்டா லிசனிங் நடக்கும், உள்ளுக்குள்ள காதால் கேட்டு பதிய வைக்கிற திறமை ஒன்று வெளியே வரும்டான்னு சொல்கிறாங்க. அந்த சின்ன வயசுலேயே லிசனிங்கை கற்றுக் கொடுத்த என் டீச்சருக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போ? அதே மாதிரி உட்காடுறாங்க, அப்படி சுற்றுது மேலே, அப்படியே மேலே போகுது, கண்ணை மூடுறேன். என் அம்மா கையெடுத்து என் தலை மேலே வைக்கிறாங்க. எங்கள் அம்மா வந்திருக்காங்க கூட. டீச்சர் கையெடுத்து என் தலை மேலே வச்சு பிளஸ் பண்ணுறாங்க. அப்படியே மேலே போகுது, அப்படியே பார்க்குறேன். கண்ணை மூடி ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. காதால் கேட்டு உள்ள பதிவு பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்படி போகுது. எத்தனை பேருக்கு ஆச்சரியமாக இருந்தது? கை தூக்குங்க. நல்லா தான் தூக்குங்களேன். கை இறக்கிடுங்க. இதுக்கே ஆச்சரியப்படுறீங்களே. அந்த சின்ன குட்டி குழந்தை 500, 1000, 2000, 398, 598 அப்படி சொன்ன உடனே மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுது. என் தனித்திறமை எப்படி என் ஆசிரியர் கொண்டு வந்தார்களோ அது மாதிரி தான் உங்கள் குழந்தைகளுடைய அத்தனை ஆசிரியர்கள் அந்த குழந்தைகளுக்கு திறமையை கொண்டு வர்றவங்க தான் ஆசிரியர். கைதட்டுங்க. எ டீச்சர் புக்கை பார்த்து சொல்லி கொடுக்குறவங்க டீச்சர் கிடையாது, அது கூகுளே சொல்லி கொடுத்துரும். எ டீச்சர் டீச்சர்ஸ் நாட் ஃப்ரம் த புக். எ டீச்சர் டீச்சர்ஸ் நாட் ஃப்ரம் த புக். எ டீச்சர் டீச்சர்ஸ் ஃப்ரம் த ஹார்ட்னு சொல்றாரு டாக்டர் கலாம். ஹார்ட், இதயத்துல இருந்து. இந்த வீடியோவை பார்ப்பாங்க கொஞ்ச நாளில். அந்த டீச்சர்ஸ்லாம் அவ்வளோ பெருமைப்படுவாங்க. பெருமைப்பட்டு அவங்க டீச்சருக்கு நன்றி சொல்லணும்.
ஆமாம், எனக்குள்ளே 85 டீச்சர் இருக்காங்க, அதை நான் மறந்துட்டேன். எனக்கு சம்பளம் வாங்கி கொடுக்குறது அந்த 85 டீச்சர் தான். என்றைக்கு பெருமைப்படுறாங்களோ அவங்களுக்கு விருது வரும், தேசிய விருது, மாநில விருது வரும், ப்ரைஸ் வரும் அவங்களுக்கு. அதனால் என் அருமைக்குரிய பெற்றோர்களே, குழந்தைகளை வெறும் படிப்பில் மட்டும் போட்டுறாதீங்க. என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிங்க. இப்போ முன்னாடி தாமு சார் சீஃப் கெஸ்ட்டு, தலைமை விருந்தினர். நான் என்ன படித்தேன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பத்திரிகையில் எழுதுனாங்களா தாமு சார் என்ன படிச்சிருக்கேன், என்ன டிகிரி வாங்கினாருன்னு? நான் என்னெல்லாம் படம் நடிச்சிருக்கிறேன், நான் நடிகன், காமெடி நடிகர், என்னை பற்றி எழுதுவாங்களே தவிர நான் என்ன படிச்சுன்னு தெரியாது யாருக்குமே, கேட்டதும் கிடையாது. ஆனால் கலைஞன். ஆனால் தான் சொல்கிறேன், இந்த மேடையில் அந்த சிலம்பம் சுத்திச்சு பாரு, அந்த பொண்ணுக்கு கை தட்டுங்க. கலை, கலைக்கும் விளையாட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கம்மா. எந்த குழந்தை விளையாட்டுலையும், டிராயிங்லையும், அரித்மெட்டிக்லையும் சாம்பியனாக வருதோ அவன் தான் வாழ்க்கை பூரா சாம்பியனாக இருப்பான்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லாம் வரும். என்ன பெரிய படிப்பு? எவனோ எழுதி வச்சுட்டு போனதை திருப்பி திருப்பி ரிப்பீட்டிங் அண்ட் மெமரைசிங் அண்ட் ரிப்பீட்டிங், அவ்வளோதானே கல்வி. அதில் நம்ம கூட்டு வச்சு என்ன பண்ணுறோம்? அவார்டு, ரிவார்டிங், இல்லைன்னா பனிஷிங். பாஸ் 50 வாங்கினா பாராட்டு, 20 மார்க் வாங்கினா அடி, 10 மார்க் வாங்கினா அடிச்சிடுறோம். 10 மார்க் வாங்கிச்சு இல்லை, அது போட்ட எஃபர்ட்டுக்கு 10 மார்க் வாங்கிச்சு இல்லை சின்ன பரிசு. கைத்தட்ட வேண்டாமா 10 மார்க்குக்கு? இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணிங்கன்னா கற்றலை தூண்டணும். அதான் சொன்னார் சக்தி, கற்றலை தூண்டணும் எப்பவுமே. அதான் ஆசிரியர், அம்மா அப்பா, பெற்றோர். உங்களை விட்டு அதுக்கு யாருமா இருக்கா அந்த குழந்தைங்களுக்கு? அம்மா அப்பா பேர், ஒரு ஜோடி. அம்மா அப்பா வாடகை எடுக்க முடியுமா? டீச்சரை வாடகை எடுக்கலாம் ஃபீஸ் கட்டி, ஆசான் ஆசிரியர். அம்மா அப்பா வாடகை எடுக்க முடியாது, ரெண்ட்டுக்கு. அதில் தான் பேரண்ட்டுன்னு பேர் வச்சாங்க. அந்த பேருக்கு ரெண்ட்டுக்கு எடுக்க முடியாத பேருங்கிறதுனால தான் பேரண்ட்டுன்னு பேர் வச்சாங்க. அதுக்குள்ளே சூட்சமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த குழந்தைங்களுடைய தாத்தா பாட்டி, நான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கை தட்டுங்க எல்லாரும், அந்த குழந்தைங்க ரசிக்கட்டும். எங்கள் தாத்தா பாட்டி இல்லைன்னா நான் கிடையாது. ஃபோக்கஸ். இந்த அபாக்கஸ் பசங்க என்னென்னா கிரியேட்டிவிட்டிக்கு மாறுவாங்க. டீச்சருக்கு பாடம் எடுத்துருவானுங்க சில டைமில். மேம் இது புரியல மேம், எனக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுங்க மேம், எடுத்துருவானுங்க பசங்க. அபாக்கஸ் பசங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவாங்க, ஆனால் ஸ்லோவாக தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்லோ அப்படின்னா ஸ்லோ லேர்னர்னு பேர் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. தப்பாக தெளிவாக இருக்கிறது. யார் ஸ்லோ லேர்னர்? நிறைய ஸ்கூலில் ஸ்லோ லேர்னர்னு வச்சு ஒரு செக்ஷனே உருப்பத்தி பண்ணிட்டாங்க. பாவம் அதெல்லாம். அவன் ஃபாஸ்ட் லேர்னர். யாருக்கு படிப்பு ஏறலையோ பதிப்பு நடக்கலையோ அவன் ஃபாஸ்ட் லேர்னர். நீங்கள் ஆற்றுல தண்ணி ஓடும் போது அப்படி ஒரு புக்கை தூக்கி போடுங்க, அடிச்சுன்னு போயிடும். அப்படி ஒரு ரோஜா விதையை போடுங்க, அடிச்சுன்னு போய்டும். ஒரு தாமரை விதையை போடுங்க, அடிச்சுன்னு போயிடும் ஆற்றுல. அதே ஒரு குளத்தில் அப்படி போடுங்க விதையை, 3 நாள் கழிச்சு முளைக்கும். ஏன்னா அது உள்ளே இருக்கிற கரண்ட்டு ஸ்லோவாக இருக்குது. வாட்டர் கரண்ட் நிற்கிது, நிதானமாக இருக்குது. நிற்க அதற்கு தக. அப்போ தான் ஆசிரியர் உள்ளே போய் உட்கார முடியும், ஞானம் போய் உட்காரும். அப்போ மாணவன் ஸ்லோவாக இருந்தால் தான் நடக்கும். அபாக்கஸ் வேகமாக போயிட்டுருக்கிற மனநிலையை, அந்த தாட்ஸை, ஓடுற அந்த எண்ண அலைகளை, எண்ண ஆற்றை அது கட்டுப்படுத்தி ஸ்லோ பண்ணதுனால தான் அந்த குழந்தைங்கள ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க எல்லாம். மேத்தமெட்டிக்ஸ் இந்த சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கணும். சயின்ஸ் அதான் போட்டிருக்காங்க பாருங்கள். என்ன போட்டிருக்காங்க? IMAth abacus makes mind sharper and smarter. ஷார்ப்பாக இருக்கும் பசங்க. இந்த குழந்தைங்க எதிர்க்க அப்பா அம்மா சண்டை போட்டிங்க, அந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோ. மறுபடியும் என்னைக்காவது கொஞ்சம் போது அந்த டேட்டை நோட் பண்ணோம். கூட்டி கழிச்சு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு நாள் எடுத்து விடும். எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லணும். ஏன்பா? என் வாழ்க்கையிலும் அப்படி தான்ப்பா நடக்கும். ஒரு நாள் சண்டை போட்டுப்பேன், ஒரு நாள் கூடிப்பேன். அது என்னப்பா வாழ்க்கை? இது நிம்மதியே இல்லைப்பா அந்த வாழ்க்கை, கல்யாணமே வேணான்னு ஒரு நாள் ரிசல்ட்டை கொடுக்கும். அப்போ அபாக்கஸுடைய அப்பா அம்மாலாம் எப்போவுமே என்னப்பா இருக்கணும்? ஃபோக்கஸாக இருக்கணும். நான் கேட்டுக்கிறேன், இருப்போம் தாமு சார், நான் என்ன பண்ணியிருப்பீங்க நேரம் எல்லாரும்? ஏன் மெய் மறந்து இருக்கிறீங்க? நல்லா தான் தட்டுங்களேன். அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு இம்போசிஷனே தேவையில்லை, மெமரி பவர் ஜாஸ்தியாக இருக்கும். நல்லா கவனிப்பாங்க பசங்க. இல்லையே தாமு சார், என் பையன் தமிழில் ஃபெயில் ஆயிட்டானே, இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டானே, சயின்ஸில் ஃபெயில் ஆகிட்டானே. FAIL ஃபெயில்னால் என்ன அர்த்தம் சொல்லுமா? டாக்டர் கலாம் சொல்கிறாரு,
தோல்வி கிடையாதம்மா. எஃப்ஏஐஎல் ஃபெயில்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங்னு சொல்கிறாரு. எஃப்ஏஐஎலுக்கு அர்த்தம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம். எதுக்கு குழந்தைய படிக்க வச்சோம்? அப்பா அம்மாலாம் முன்னாள் மாணவர்கள்னு சொல்கிறாரு டாக்டர் கலாம். டீச்சர்கள் வாழ்நாள் மாணவர்கள், படித்து கொண்டே இருப்பார்கள். முன்னாடி உட்காந்துக்கிற மாணவன் இந்நாள் மாணவன், படிச்சுக்கிட்டே இருப்பாங்களா பசங்க. படிச்சுட்டு எங்கே போனோம்? வேலைக்கு போனோம். படிக்கிறதுக்கு லேர்னிங்னு பேர். போய் வேலையை முடித்து சம்பாதிக்கும் போது அவன் சம்பாதிக்க போகிறதுக்கு பேர் ஏர்னிங்னு பேர். ஃபஸ்ட்டு லேர்னிங்கு, படித்து முடித்த பிறகு வேலைக்கு போன பிறகு என்னது? ஏர்னிங்கு. அதனால தான் லேர்னிங்குள்ளேயே எல்லை கட் பண்ணால் ஏர்னிங் உள்ளே ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சார் டாக்டர் கலாம். சரஸ்வதிக்குள்ளேயே மகாலட்சுமி. இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் பசங்களுக்கு. அதே மாதிரி இப்போ நான் மிமிக்ரியில் 5 சாம்பியன் இருக்கிறாங்க வேர்ல்டில். அதில் நான் ஒரு சாம்பியன். அந்த 5 பேரில் காதால் எதை கேட்குறனோ அப்படி போட்டு பார்ப்பேன். அபாக்கஸ் இதுதான் ஃபார்முலா. கோழி கத்தம், அப்படி போகும்போது கோழி கத்துச்சு பார்த்தேன், அப்படியே ஃபோக்கஸ் பண்ணேன். இந்த பக்கம் போகுது, வண்டிங்க போகுது, அந்த வண்டி போகுது, எதுவும் கவனம் இல்லை. அந்த கோழியே பார்த்தேன். கோழி எப்படி கத்தம்? கோழி எப்படி கத்தம்? ஏன் காது கேட்கலையா உங்களுக்கெல்லாம்? கோழி எப்படி கத்தம்? நாய் எப்படி கத்தம்? நல்லதாக சொல்லுங்களேப்பா பெற்றோர்கள். அது கொக்கரக்கோ இல்லை, கொக் 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 கொக்கோ கொக். ஒரு கொக்கு, 3 கொக்கு, 4வது கொக்கோ கொக். இந்த இசிஜி மிஷின்லாம் பார்த்துருப்பீங்க. கொக் 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 கொக்கோ கொக். இசிஜியில் மேலே போச்சுன்னா அப்படியே போக வேண்டியது தான். அந்த கொக்குக்கு பதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அங்கே தான் ஆராய்ச்சி. தான் பெற்ற கலையில் ஆழமாக சென்று சாம்பியன் எப்போ ஆக முடியும்னா ஆராய்ச்சி. அந்த அபாக்கஸில் ஆராய்ச்சி பண்ணதனுடைய விளைவு தான் இந்த மேடையில் டிஸ்டார்ஷன்ஸ் பண்ணி அதுங்களை படிக்க வைக்கிறது, அதுங்களை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது, கலை நகத்தை டிஸ்டர்ப் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறது. ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் அவன் கவனம் செலுத்தினா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. கைத்தட்டுங்க இந்த ரிசர்ச் ஸ்காலர்கள்லாம். அதே மாதிரி நோட்ஸை கண்டுபிடிக்கிறேன். 3 விதமான நோட்ஸ். இந்த தொண்டை எப்படி தெரியுமா? 3 சவுண்டு தான் கொடுக்கும். ஹஸ்கி, ஷார்ப்பு, பேஸ். ஹஸ்கின்னா ரகசியமாக பேசுறது. நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, வீட்டில் கேட்டதா சொல்லு, காத்து தான் வரும். ஷார்ப்னா பொய்யான பெண் குரல், ஹலோ நல்லா இருக்கீங்களா, அது. பொய்யான ஆண் குரல், ஹலோ என்னம்மா நல்லா இருக்கியா, அது. இது 3 தான் தொண்டை கொடுக்கும். சில பெண்களே ஆண்கள் மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி நான் அதில் 9 விதமான எழுத்துக்கள் மூலமாக 25 விதமான நோட்ஸை கண்டுபிடிச்சேன் ஆராய்ச்சி பண்ணி. ஏஇ ஐஓயு ஆவுமா ஆவு 3 வச்சு. அதில் ஓ ஷார்ப் ஃப்ரீக்குவன்சின்னு ஒரு நோட்டை கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஓ ஷார்ப்னு என்னது? ஓ ஓ. இதை ஃப்ரீக்குவன்சி கலந்தன்னா இதில் ஒரு டிராப் எடுத்து கொக்கு மேலே போடுவேன். கொக் 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 கொக்கோ கொக். அவ்வளோதான். அது எப்படி ட்ரெயின் மாதிரியே பண்ணுறீங்க? வாயிலே எல்லாம் பண்ணுறீங்களே, அவ்வளோ பெரிய இன்ஜினை நீங்களே பண்ணலாமே. அபாக்கஸ் பெற்றோர்களை உட்கார இடத்துலேருந்து மிமிக்ரி செய்ய வைத்தா நடிகர் தாமுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஜனங்க. இந்த கேமராக்கு லெஃப்டில் இருக்கிறலாம் ஏ டீம், இந்த பக்கம்லாம் பி டீம். ஏ டீம் எல்லாம் கை தூக்குங்க. ஏன் இவ்வளோ லேட்டுமா? கை எனர்ஜியே இல்லை. ஏன் எனர்ஜி இல்லை தெரியுமா? ஒரு யோகா கிடையாது, காலையில் எந்திரிச்சு வாக்கிங் கிடையாது. சமையல் ரூமில் போனீங்கன்னா 3 மணி நேரம் போச்சு சமையல் ரூமே கதி. அப்பாங்க எந்திரிக்கிறதே கிடையாது இப்போல்லாம். உடம்பை கவனிக்கணும் இல்லைம்மா, உடம்பு முக்கியம் இல்லை, ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. காலையில் வாக் பண்ணுங்க, ஏதாவது தோப்பகரணம் போடுங்க, இல்லை உருளுங்க மாடியில் போய், ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனால் உடம்புக்கு வேலை கொடுக்கணும் இல்லைம்மா. உடம்புக்கு மதிக்கலைன்னா 60 வயசில் உடம்பு படுத்துகிறோம். ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஐஸ் பெட்டியில் படுத்துக்கிட்டு இருப்போம். புரிஞ்சிருந்தா கை தட்டியிருப்பீங்க. இதுக்கு கூட கை தட்டி செலிப்ரேட் பண்ண ஒரே கூட்டத்தை இப்போ தான் நான் பார்க்குறேன். உங்கள் தைரியத்தை பரவாயில்ல. அப்போது எவ்வளோ தெளிவாக இருக்கணும்னா, நீங்கள்லாம் நான் சொல்கிற சவுண்டை பண்ணணும். நீங்கள் நான் சொல்கிற சவுண்டை பண்ணால் ட்ரெயின் அங்கேருந்து வரும் பாருங்கள். அதான் லேர்னிங்னு பேர். குழந்தைங்களும் பெற்றோர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருங்க. இப்போ ரொம்ப காரம் சாப்பிட்டோன்னா ஒரு சவுண்டு வரும் வாயிலிருந்து. என்ன சவுண்டு?
இதை எல்லாரும் பண்ணுங்க. உள்ள இழுக்கிறீங்களா வெளியே தள்ளுறீங்களா? சத்தமா சொல்லுப்பா. வெளியே தள்ளுறீங்க. இதை தான் நாங்கள் பிளாக் போர்டில் எழுதுவோம். SHI. டீம் எல்லாம் இந்த சவுண்டு பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் பண்ணணும். இங்கே அப்பா, நாத்தனார், ஓரவத்தி, ஊதுவத்தி எல்லாம் ஒன்றா உட்காந்துருப்பீங்க. இந்த கதைலாம் வேணாம். இங்கே எல்லாரும் நிமிந்து உட்காந்து இந்த சவுண்டை பண்ணணும். பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3. இந்த சவுண்டை பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தூக்கம் நல்லா வரும், சுகர் வியாதி குணமாயிடும், அடி வயிற்று பிரச்சனையே இருக்காது. இந்த ஷீ பண்ணும்போது வாங்க பாருங்கள், இழிச்ச வாயாக இருக்கணும். இது பாருங்கள், கரெக்டாக பண்ணுறாரு அண்ணன். SHU பி டீம் எல்லாம் ஷூ. இது பாருங்க பண்ணுங்க. இந்த ஷூ பண்ணும்போது வாய் கிட்டத்தட்ட பண்ணி மாதிரியா இருக்கணும். அப்புறம் அக்கா கரெக்டாக பண்ணுறாங்க, அதே தான், சூப்பர். நான் கையை ஓப்பன் பண்ணும்போது டீம் எல்லாம் இதுக்கு மேலே கையை விரிக்க வராது. கையை க்ளோஸ் பண்ணும்போது பி டீம் எல்லாம் நான் ஸ்பீடு பண்ண ஸ்பீட் ஆகிடும். இது ஷீ அப்படி ஆகிடும். ட்ரெயின் அங்கேருந்து வரும். அப்புறம் நான் அந்த சவுண்டு இதில் பண்ணுறேன். ரெடியா? கை தட்டுங்க முதல்ல. நீங்கள் ரெடியாக இருங்க. நீங்கள் கை விரிக்க வேண்டாம், நான் தான் விரிப்பேன். நீங்கள் பாருங்கள். 1 2 3. இதே சவுண்டை எல்லாரும் சேர்ந்து பண்ணிங்கன்னா அது ஒரு அழகாக இருக்கும். உங்கள் குழந்தைக்கு மட்டும் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உட்காந்துக்கிற நீங்கள் ஸ்கோரில் மட்டும் கவனம் செலுத்துறீங்க, ஸ்கோரில் கவனம் செலுத்துறதே இல்லை. நல்லா தான் பண்ணுங்களேன். என்ன இப்போ? ரெடி? 1 2 3. நீங்களே கை தட்டிங்க. இந்த சவுண்டை இந்த அழகான மைக்கில் பண்ணும்போது எப்படி அது கலையாக மாறுதுன்னு பாருங்கள். என்னுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துலேருந்து வரும். உள்ளேருந்து வர்ற காற்றுல தான் நம்ம பேசுகிறோம். உள்ளே போகிறது ஆக்சிஜன், வெளியே வருது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரலன்னா பேச்சு வராது. உள்ளே இழுத்துக்கினே பேசி பாருங்கள். அம்மான்னு சொல்லுங்கள், காற்றை உள்ளே இழுத்து மேலே போயிடுவோம். வராது. உள்ளேருந்து தான் வரும் காற்று. நாங்கள் மட்டும்தான் உள்ளே இழுத்து பேசுவோம். நாய் மாதிரி குரல் பண்ணோன்னா பண்ணுவோம். நாங்கள் அப்படி ரொம்ப பண்ணோன்னா டயஃப்ரம் கிழிஞ்சிடும். நிமிந்து உட்காருங்க எல்லாரும். நீங்கள் பண்ண சவுண்டு எப்படி கொண்டு வர பாருங்கள். நீங்கள் என்ன சவுண்ட் பண்ணீங்க? இது வரைக்கும் நீங்கள் 1200 தடவை கை தட்டிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இது ஓகே. அது எப்படி எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரியே பண்ணுறீங்களே? மெட்ராஸ்க்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். மெட்ராஸ்க்கு போனவங்களாம் கை தூக்குங்க. வீடு தங்குறதே இல்லை போல் இருக்குது. கை இறக்குங்க. நீங்கள் மெட்ராஸ் போகிறீங்க, ஆனால் வெளி மாநிலத்தில் இருக்கலாம் திருவண்ணாமலை நோக்கி வராங்க அருணாச்சலேஸ்வரரை பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கே வீடு குடியிருக்கிறது வீடு இருக்குமா இல்லை எல்லா வீடும் ஓட்டலாக மாறுமான்னு தெரியல. இப்போவே என் நண்பர்கள்லாம் வீட்டை வாடகை விட்டு வெளில போயிட்டானுங்க எல்லாரும் லாபம் சம்பாதிக்க. இருந்தாலும் இறையருள் பெருகி வருகிறது. கைத்தட்டுங்க திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு. எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி பண்ணுறேன்னா ஃபோக்கஸ் பண்ணுறேன். அபாக்கஸ் மாதிரி ஒரு சவுண்டை பார்த்தா அது எங்கிருந்துரா வருதுன்னு பார்க்குறேன். ஓ பூ BOO பூ. ஓகே. தண்டவாளத்தில் ட்ரெயின் போகுது. எப்படி? கூர்ந்து கவனிக்கிறேன். மைண்டு ஷார்ப் ஆகிடுச்சு. 2 பல்லையும் ஒன்றா சேர்த்தா வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாமே. கண்ணை மூடி உட்காருங்க எல்லாரும். எத்தனை பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது? கை தூக்குங்க எல்லாருக்கும். 7ஆம் கிளாஸில் படித்த பாடம் இன்னும் நினைவில் இருக்கு. டாப்ளர் எஃபெக்ட். சயின்ஸ் டீச்சருக்கு கை தட்டுங்க. சொல்லிக் கொடுத்த சயின்ஸ் டீச்சருக்கு.
லோயர் ஃப்ரீக்வன்சி டு ஹையர் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹையர் ஃப்ரீக்வன்சி டு லோயர் ஃப்ரீக்வன்சி. எதிர்க்க ட்ரெயின் வந்ததுன்னா அது பேர் ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட்னு பேர். எதிர்க்க ட்ரெயின் வருது, தலையை உள்ளே வச்சுங்க, ஜாக்கிரதை. எத்தனை பேர் டூ வீலர் வச்சுருக்கீங்க? கை தூக்குங்க. நல்லா தான் தூக்குங்களேன். கை இறக்கிடுங்க. எத்தனை பேர் கார் வச்சுருக்கீங்க? கை தூக்குங்க. கை இறக்கிடுங்க. டூ வீலர் வச்சுருங்க. எத்தனை பேர் ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுறீங்க? கை தூக்குங்க. டூ வீலர் வச்சுருக்கிறவங்க அதிகமாக கை தூக்குனீங்க. ஹெல்மெட் போடுறவங்க கம்மியாக இருக்கீங்க. ஹெல்மெட் போடுங்க அம்மா. உங்கள் குழந்தையோட ஸ்கில்லை நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்கல்லு ஒழுங்காக இருக்கணும். உங்கள் ஸ்கல்லு மண்டையை உடச்சிக்காதீங்க. இப்போ என்ன ஆகி போச்சு தெரியுமா? மொபைல் இவர் மட்டும் சொல்லுவார், நான் வீட்டில் மொபைல் ஃபோன் தொடாதேன்னு. அது வீட்டில் உட்காந்துருக்கிற குழந்தை. இவர் பைக்கில் போகும்போதே ஃபோனை வச்சுக்கிறதுங்க. பிறக்கும் போதே கழுத்து கொஞ்சம் மாதிரியே அப்படியே போய் செவுத்தில் போய் முட்டிக்கிறது. அங்கே ஒருத்தர் காப்பாற்றி வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவார் அதே மொபைலில். நான் அநியாயமாக இருக்கேன். விழிப்புணர்வு வேணாம் பெற்றோர்களுக்கு. காரில் போகும்போது பார்வை அங்கே இருக்கணும். இங்கே வச்சுக்கிறது மொபைல் ஃபோனை. இங்கே குனிஞ்சு மேப்பு பார்க்குறாரு அவர். நான் சொல்கிறது புரிஞ்சிருந்தா இந்நேரம் பாருங்கள் ப்ளீஸ். அதான் ஸ்டாண்டு வைக்கிறான்ல, ஸ்டாண்டு வாங்கி அங்கே வச்சுருக்கலாம். அப்படி சும்மா அப்படி பார்த்துட்டு வண்டி ஓட்டலாம். பெல்ட்டு போடணும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அவ்வளோ முக்கியமாக பெற்றோர்கள் இந்த குழந்தைகளுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு அவ்வளோ முக்கியம். சரி, இதெல்லாம் டீச்சர்கள் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. சிலபஸை முடிப்பாங்களா? அவங்க சிலபஸை முடித்தாலும் சிலபஸை ஒழுங்காக முடிக்க வேண்டியது குழந்தைங்க முடிக்கணும். சிலபஸை டீச்சர் முடித்து பிரயோஜனம் இல்லை. அப்போ குழந்தைங்கள சிலபஸை வைக்க முடியல அவங்களால. அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களை கூப்பிட்றாங்க. போய் அம்மா அப்பானா யார், அம்மா அப்பாவோட முக்கியத்துவம் என்ன, படிப்பின் முக்கியத்துவம் என்ன, டீச்சர் எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படின்னு அதுங்களை சொல்லி கொடுக்குற நேரத்தை ஒதுக்கி. நிறைய பேர் ஆள் கிடையாதம்மா அந்த வேலை செய்கிறதுக்கு. அதனால் பெற்றோர்களாகிய நீங்களும் ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கல்வியில் சீக்கிரம் முன்னேறிடும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினச்சா கை தட்டுங்க, எல்லாம் தட்டாதீங்க. 12:30 12:30 எல்லாரும் இந்த குழந்தைங்களுடைய நலனுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். மற்ற குழந்தைங்க மாதிரி இந்த குழந்தைங்க கிடையாதம்மா. சின்ன வயசுலேயே அதுங்க தன்னைத்தானே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. சாதாரண வார்த்தைகளால் அந்த குழந்தைங்களை திட்டிடாதீங்க. நீங்களும் பேசிக்காதீங்க தப்பான வார்த்தைகளில். குழந்தைங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. இந்த குழந்தைங்க உங்கள் கருவறையை தேர்ந்தெடுத்திருக்கு. 1000 காலம் காத்திருந்து, 1000 காலத்து பயிர்கள் இந்த குழந்தைகள். நீங்கள் எப்படி உங்கள் அப்பா அம்மாவை தேர்ந்தெடுத்தீர்களோ 1000 காலம் காத்திருந்து, அது போல தான் இந்த குழந்தையும் தேர்ந்தெடுத்திருக்கிறது. இந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும்ல. எல்லாரும் கண்ணை மூடி உட்காருங்க. உங்கள் குழந்தைங்களுடைய மன வலிமை, உடல் வலிமை பெருக்கெடுக்கணும், பெருக்கலாகணும். வாழ்க்கை கணக்கில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். அந்த குழந்தைக்கு எது தேவையோ ஊட்டச்சத்தை கூட்ட வேண்டும். மனதில் சந்தோஷத்தை கூட்ட வேண்டும். உடலுக்கு தேவையில்லாத பொருட்களை, கண்ட உணவுகளை கழிக்க வேண்டும். தகாத வார்த்தைகளால் திட்டி மனதை காயப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஆற்றலை பெருக்க வேண்டும், நினைவாற்றலை பெருக்க வேண்டும். மல்டிப்ளிகேஷன். 24 மணி நேரம் இறைவன் கொடுத்த நேரத்தை வகுக்க வேண்டும். வாழ்க்கைக்கான கணக்கு முடிஞ்சு போச்சு இப்போவே. அதனாலம்மா குழந்தைகளை அன்பால் அரவணைச்சு கொண்டு போங்கம்மா. கண்ணை மூடி உட்காருங்க. குழந்தைங்களை பற்றி கண்டுக்காதீங்க. சில்ட்ரன்ஸ், பாய்ஸ், கேர்ள்ஸ் கவனிங்க. மூடி ஒரு 2 மினிட்ஸ் உட்காருங்க பார்க்கலாம். கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிற நீங்கள் உங்கள் முழு கவனத்தையும் நீங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்றதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கீங்க இல்லை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் முழு கவனத்தை மூக்கினுடைய நுனியில் வைங்க பார்க்கலாம்.
நன்றி சொல்லுங்க. அற்புதமான குழந்தை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி இறைவா. இந்த குழந்தை என்னை மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. நான் ஒரு தந்தையாக சந்தோஷப்படுகிறேன் என் குழந்தையை நினைத்து, என் மகனை, என் மகளை. பெற்றோர்களே, உங்கள் குழந்தை மேல் உங்களுக்கு மகிழ்ச்சி இருந்தால் கண்ணை மூடியபடியே கைத்தட்டி வெளிப்படுத்துங்கள், பார்க்கலாம். எஸ். தாய்மார்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். மனதிற்குள் இதே குழந்தை உங்கள் கருவறையில் இருந்த பொழுது எப்படியெல்லாம் மகிழ்ச்சி கொண்டீர்கள். நான் தாயாகிவிட்டேன், என் மகள், என் மகன் வரப்போகிறான். 2வது மாதம், 3வது மாதம் தொப்புள் கொடி வழியாக உங்களுடைய உணவு அந்த குழந்தைக்கு பரிமாறப்பட்டது. குழந்தைக்காகவே சாப்பிட்டீர்கள். குழந்தைக்காக மூச்சை உள்ளே இழுத்தீர்கள். 6வது மாதம் உங்களுடைய வாழ்நாள் நண்பன் குழந்தையின் அப்பா, சாப்பிட்டியா? குழந்தை பத்திரம், நீ 5 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகணும். என்னைக்கு 5 சப்ஜெக்ட்? குழந்தைக்கு கண்ணு தெரியணும், காது கேட்கணும், வாய் பேசணும், தொட்டா தெரியணும், மூக்கு ஸ்மெல் பண்ணணும். இந்த கீரை சாப்பிடு, கேரட் சாப்பிடு. வேண்டாங்க, அப்படிலாம் சொல்லாதே. இதெல்லாம் சாப்பிட்டாதான் குழந்தை ஆரோக்கியமா வருவான். எவ்வளவு அக்கறை அந்த குழந்தை எதிர்காலம். 7வது மாசம் சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வந்து உங்களை கதாநாயகி போல் அலங்கரிக்கிறார்கள். நீ அம்மா கிட்ட பாத்தியா? கடவுள் உனக்கு அருள் புரிந்து விட்டார். இன்ஷா அல்லாஹ், மை ஜீசஸ் கிரைஸ்ட், மேரி மாதா, ஆதிபரா சக்தி தாயே, திருவண்ணாமலை, அருணாச்சலேஸ்வரா, எப்பேற்பட்ட வரத்தை கொடுத்து விட்டாய், குழந்தை வரம். சொந்தக்காரங்களா அவங்களுக்கு ஜட தச்சு அலங்கரிச்சு அவர்கள் மத வழக்கப்படி தாயை அலங்கரித்தார்கள். எல்லாரும் போன பிறகு வயிற்று மேலே கை வச்சு நன்றி சொன்னீர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு. முதல்ல நன்றி சொன்னது நீங்க தான். என் செல்லமே, என்னை அம்மாவாக்க வந்து விட்டாய். கணவனின் கையை பிடித்து வயிற்று மேலே வச்சு அப்பாவை அறிமுகப்படுத்தினீர்கள் உங்கள் குழந்தைக்கு. 9வது மாசம் உங்களால் கவுந்து படுக்க முடியவில்லை. காரணம், குழந்தை நசுங்கி விடுமோ என்ற பயம். கணவர் பக்கத்தில் உட்கார அவர் தோல் மேல் சாய்ந்து அமர்ந்தீர்கள். பாத்ரூம் போக முடியவில்லை. குழந்தைக்காக எப்பேற்பட்ட தியாகம் செய்த தியாகிகள் இந்த பெற்றோர்கள். அது மாதிரி தானே உங்க அம்மா அப்பாவும் உங்களை வளர்த்திருப்பாங்க கருவறையிலே சுமந்து. 10வது மாசம் இறைவன் உங்கள் குழந்தையின் தேதியை குறித்து விட்டார். பிறந்த நாள் தயாராகிவிட்டது, நட்சத்திரம் தயாராகிவிட்டது. அழகான குழந்தை, ஆண் குழந்தை, பெண் குழந்தை ஈண்டெடுத்தீர்கள். அது அழுகுரலோடு வெளியே வந்தது. அந்த அழுகுரலை கேட்டதும் ரசித்து சிரித்தீர்கள். டாக்டர் கலாம் சொல்றார், எந்த தாயும் குழந்தை அழுத போது ரசித்து சிரிக்க மாட்டாள். ஒரே ஒரு முறைதான் ரசித்து சிரித்தால், அது நீங்கள் பிறந்த நிமிடம் மட்டும்தான். அடுத்த 2வது நிமிடம் தொடர்ந்து அழுத போது துடித்து போனாள் தாய். என் குழந்தை பசி தாங்க மாட்டானே, கூட்டிட்டு வாங்களேன். யுவர் பர்த்டே இஸ் யுவர் மதர்ஸ் ரீபர்த்டேன்னு சொல்றார் டாக்டர் கலாம். நான் கஷ்டப்பட்டு பெத்தேன் இந்த குழந்தைய, நான் கஷ்டப்பட்டு உன்னை பெத்தேன். நாம் பெற்றெடுத்தவர்கள் தான், படைத்தவர்கள் அல்ல பெற்றோர்களே. இறைவனுடைய தொழிலாளி, லேபராக பெற்றெடுத்தோம். அதாவது லேபர் வார்டுன்னு சொல்றோம். அந்த குழந்தைகளும் கஷ்டப்பட்டு தான் வெளியில வருது அழுதுகிட்டே. தாயும் கஷ்டப்படுகிறாள், சேயும் கஷ்டப்படுகிறது தான் அந்த ஜனனம், அந்த ஜனன சக்கரம். கைத்தட்டுங்களே, அத்தனை குழந்தைகளுக்கு கைத்தட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். அழகா அப்படியே கண்ணை திறந்துக்கிட்டே கைத்தட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். குட்டீஸுங்கெல்லாம் எழுந்து நின்று அம்மா அப்பாவை பாருங்க எல்லாரும். திரும்பி அந்த பக்கம் பாருங்க. எல்லாம் கையை உயர்த்தி தட்டுங்க, எல்லாரும் கையை உயர்த்தி தட்டுங்க. அந்த பக்கம் இருக்கிற மாணவர்கள், இந்த பக்கம் இருக்கிற மாணவர்கள் கையை உயர்த்தி தட்டுங்க அப்பா அம்மாவுக்கு. அப்படியே உட்காருங்க எல்லாரும். உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் எழுந்து நின்று உங்க அப்பா அம்மா கை தட்டுங்க எல்லாரும். ஒவ்வொருத்தரும் எழுந்து நின்று உங்களுடைய அப்பா அம்மா கை தட்டுங்க பார்க்கல எல்லாரும். நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு மனசு வருதான்னு பாருங்க.
ஏன்னா ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க. வெற்றி மீது வெற்றி வந்து குவியட்டும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உங்கள் பெற்றோர்களை சேரட்டும். அந்த வெற்றி அப்படியே செலிப்ரேட் பண்ணுங்க. வெற்றி வந்து என்னை சேரும். எல்லாரும் ஒருத்தர கை கொடுத்துங்க பார்க்கலாம். ஆண்கள் ஆண்களுக்கு, பெண்கள் பெண்களுக்கு. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை எல்லாரும் கை கொடுத்துங்க. அதை வாங்கி அப்படியே உட்காருங்க. பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை எல்லாம் எங்கெல்லாம் உங்க அம்மா மேல உங்களுக்கு நன்றி வருதோ கை தட்டுங்க. பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை எல்லாம் நீ பேசுகின்ற நன்றி வரலையா? என்பது உண்மை எல்லாம். நன்றி வரும்போது கை தட்டல் எப்படி இருக்கணும்? வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தாய் தந்த ஆசிரியர் உறவு போகட்டும். எல்லாம் உன்னை சேரும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். பரிசளிப்பு விழா ஆரம்பிக்கட்டும். பரிசு கொடுக்கும்போது மியூசிக் ஃபில்லப் பண்ணுங்க, கேப் விடாதீங்க.